வணக்கம் ஹாட்டி விநாயகர்களே, வெல்கம் டு உணவே மருந்து செக்மெண்ட். ஸோ எபிசோட்ஸ் எல்லாமே வந்து இப்போது கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த செஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்விங்க. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, நிறைய வழிகள் இருக்குது எடையை குறைப்பதற்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணோன்னா நிறைய வேஸ் இருக்குது, பட் எது ரொம்ப சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, வெயிட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது முதல்ல வெயிட்டு ஏன் ஏறிச்சு அப்படிங்கிற அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணுங்க. அதுதான் இருக்கிறதுலே மிக சிறந்த வழி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இடத்துல பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் ஒரு பார்ட் ஆஃப் த பில்டிங் வந்து வீக் ஆகி உடஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை ஏதோ ரீசனால் உடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஏன் உடையுதுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்காம பில்டிங்கை கட்டிகிட்டே போனோம்னா கடைசி வரைக்கும் பில்டிங்கை கட்டிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது, கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இவால்வே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஏன் வெயிட் ஏறிச்சு அப்படிங்கிற அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 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 ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸோடு நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ என்னென்ன காரணங்களால வெயிட் உங்களுக்கு கூடுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பொதுவாக வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வெயிட்டை குறைச்சாங்க, என்னோடய ஆஃபீஸில் கலீக் இருக்காங்க, இவங்க வெயிட்டை குறைச்சாங்க, ஸோ நான் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வெயிட் ஏறினதுக்கான காரணம் வேறையாக இருக்கும். ஸோ அவங்க எடுத்துருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் எதனால் வெயிட் கெயின் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆனது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ பெரும்பாலும் வந்து 2 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று ரொம்ப ஃபுட்டியாக இருப்பாங்க, உணவு பிரியர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா எங்கெங்கே என்னென்ன ஜங்க் என்னென்ன ஃபுட்டுனால வெயிட் வந்து கெயின் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே வந்து முதல்ல நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் கோச்சாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு திங்கு ஏன் ஃபுட்டை நோக்கி நகர்றீங்க, ஏன் வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோம் தெரிஞ்சும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல அதை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹெல்தி டயட்டுக்கு நம்ம வந்து சுவிட்ச் ஓவர் ஆகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ். ஸோ டைமே இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, வாக்கிங் பண்ண கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களோட டைமை எங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். ஸ்பெண்ட் அப்படிங்கிறத விட வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்காக நீங்கள் மெனக்கெடும் போது மட்டும்தான் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியும் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு திங், பெஸ்ட்டு வே எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல எதனால் வெயிட் கெயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் லாஸ்க்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் அதற்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். ஸோ இதுதான் வந்து இதற்கான பதில். ஸோ அடுத்த வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்குது. ஸோ எலும்பை வந்து எப்படி வந்து வலுவாக்குறது, அப்புறம் என்ன மாதிரியான கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா நம்மளுடைய எலும்பு வந்து நல்ல பலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ இதுலேயும் வந்து அதே பதில் தான். ஃபஸ்ட்டு எலும்பு ஏன் தேய ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எலும்பு தேய்மானத்திற்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொருளை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு காரை வாங்குறீங்க, காரை வாங்கி வச்சுட்டு ஒரு ஷெட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆகுமா, இல்லைனா அந்த காரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஸோ பீரியாடிக்கலாக கொண்டு போய் மெயின்டெனன்ஸ் விடுறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுமான்னு நீங்களே யோசிங்க. ஸோ நம்மளுடைய எலும்புகளை நம்ம எவ்வளோ முதல்ல பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாடிக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி, ஓகே இப்போ இவ்வளோ வந்து நான் இவ்வளோ சதைகளை நான் தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த எலும்புக்கு தெரியும். இப்போ நீங்கள் அதோட பொட்டென்ஷியலை யூஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கான எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் எலும்பும் வந்து ரொம்ப பெருசாக வந்து கால்சியமை வந்து எடுத்து தன்னோட இதில் வந்து ஒட்டிக்கிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு திங்கு, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஃபிசிக்கலாக முதல்ல ஆக்டிவ் ஆகுங்க, இது ஃபஸ்ட்டு திங்.
செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக இதில் வந்து நம்ம வந்து ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும், வைட்டமின் டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் பேலன்ஸ் ஒழுங்காக இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபாஸ்பரஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது கால்சியம் நீங்கள் உணவுலேருந்து ஒழுங்காக எடுத்துக்கலன்னா அப்போ வந்து எலும்புலேருந்து உரியப்படும். எலும்புலேருந்து இருக்கிற கால்சியம் எல்லாம் பிளட்டில் போயிட்டு ஃபாஸ்பரஸோட பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா உணவில் வந்து ஃபுட்டு எப்படி எடுக்கிறீங்கன்றதை செக் பண்ணணும். அகெயின் அதுக்கு டெஃபினட்டாக ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவை. பட் நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணலாம், பிளட்டில் வந்து ஃபாஸ்பரஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குது, ஸோ எதனால் இந்த எலும்பு தேய்மானம் ஆகுதுன்றதையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் டி. ஸோ வைட்டமின் டி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு அந்த வைட்டமின் டி கிடைக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்ல பட்டதுக்கப்புறமா அது கிட்னி மூலமாக அது ஆக்டிவ் வைட்டமின் டியாக மாறுது. ஸோ இந்த வைட்டமின் டி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதுன்றதை முதல்ல கவனிங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலுமான கிளைண்ட்ஸ் எங்கிட்ட வரவங்களுக்கு வைட்டமின் டி டெஸ்ட் எடுத்தால் எல்லாரும் டெஃபிஷியன்சி தான், யாருக்குமே வந்து நார்மலாக இருக்குன்னே ரிப்போர்ட் வரதில்லை. ஸோ இந்த வைட்டமின் டி அப்படிங்கிற இந்த ஒரு சூரிய ஒளி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய கால்சியமை வந்து போனில் போயிட்டு ஒட்ட வைக்குது. ஸோ இது ஒரு கம்மு மாதிரி. இப்போ பசையே இல்லைன்னா எப்படி போய் கால்சியம் ஒட்டும்? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோடு இருக்கீங்கன்றதை பாருங்கள். சும்மா எப்போவுமே 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது, இல்லை முடிஞ்ச அளவு வந்து ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணுறது காராக எடுக்கலாம். ஸோ எப்போவுமே அந்த 4 வால்ஸ்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு போதுமான அளவு சூரிய ஒளி கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு இயற்கையோடு இருங்க. டெய்லி வெயில் படுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வெயில் வந்து மேலே படுற மாதிரி பாருங்கள். முடிஞ்ச அளவு வெயில் தோல் மேலே படுற மாதிரி பாருங்கள். நிறைய பேர் வந்து வெயில் நிற்க சொன்னாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவோம். ஈவன் வண்டி ஓட்டும் போது கூட நம்ம வந்து இந்த வெயிலில் ஸ்கின் மேலே பட விட்டுறது இல்லை, டேன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். பட் உள்ளே இருக்கிற எலும்பு அதோட வந்து ரொம்ப உருகி ரொம்ப வந்து டென்சிட்டி கம்மியாகுது. ஸோ வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து அடுத்தது பார்க்கணும். ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து கேழ்வரகு, ராகி, அப்புறம் வந்து உளுந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது சேர்த்துக்கலாம். பால் பொருட்கள், நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட எலும்போடு சேர்ந்து நீங்கள் வந்து நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா அது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கால்சியம் நிறைந்த உணவுகள். பட் இது உடம்புல ஒட்டணும்னா வைட்டமின் டி தேவை அண்ட் ஃபாஸ்பரஸ் லெவலையும் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேற ஒரு கேள்வியோட பதிலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.